மகளே இன்னைக்கான இந்த வீடியோல முத்தி என்கின்ற காட்டான் வெப் சீரியஸ்ல பார்வதிக்கான என்ன ரோல் குடுத்துருக்காங்க? பார்வதி அதுல என்னவா நடிக்கிறாங்க? அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி பேசப் போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க ஹைப் பட்டன தட்டி விடலாம். தேங்க்ஸ் பட்டன வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஆப்பையும் ஹைப் பட்டனையும் குடுக்க முடிஞ்சா குடுங்க. ஓகே. ஏன் இவ்வளோ நாளா அந்த ட்ரெய்லர்ல வந்து பார்வதி என்ன ரோல் அப்படின்னு வெளியிடாம இன்னைக்கு மட்டும் விட்டுருக்காங்கன்னா, அங்க தான் ஒரு சூட்சமம் இருக்கு. வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லா மொழிகள்லயும் வந்து ரிலீஸ் ஆகுது. பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பார்வதியோட ஃபேன்ஸ் கண்டிப்பா குடுப்பாங்க. அன்னைக்கு ட்ரெய்லர்ல வந்து விஜய் சேதுபதி அவரே வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சேதுபதி அவர வந்து காட்டுறாங்க. அப்படி இப்படின்னு எல்லாமே காட்டுறாங்க. கமெண்ட்ல போய் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எங்க பார்வதிய காணோம்? எங்க பார்வதிய காணோம்? அப்படின்னு அவ்வளோ கமெண்ட்கள். அவங்க வந்து நெனச்சிருந்தா, அப்பயே பார்வதி என்ன ரோல்ல நடிக்கிறாங்க? என்னவா வந்து அந்த வெப் சீரியல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அங்க கூட அவங்க ஒரு விதமான டீம் வந்து அந்த பார்வதிக்குன்னு ஒரு அநீதி அந்த இடத்துலயும் காட்டணும் இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க என்ன ரோல் அப்படிங்கிறத காட்டுற, நீங்க வந்து ஏன் அன்னைக்கு காட்டல? ஏன் கமெண்ட்ல அவ்வளோ ஃபேன்ஸ வந்து கதற விட்டீங்க? நீங்க வெப் சீரிஸ் வந்து பார்வதிக்கு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா சொல்லத் தேவையில்ல அப்படின்னு நெனச்சுட்டீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்கள் பார்வதிய காணோம், பார்வதிய காணோம், பார்வதிக்கு என்ன ரோல், என்ன ரோல், என்ன ரோல் அப்படின்னு கதறத பார்த்ததுக்கப்புறம், அடே சாமி! பிக் பாஸ்லயும் பார்வதி தான். வெப் சீரிஸ்லயும் பார்வதி தான். பார்வதி இல்லன்னா டிஆர்பி ஹைப் கிடைக்காது. ஓகே. நீங்க ரிலீஸ் பண்ண அந்த வெப் சீரிஸோட ப்ரொமோ ட்ரெய்லர் இருக்கு இல்லையா? அது அவ்வளோ பெரிய ரீச் கிடையாது. சரி பார்வதிக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத வெளியிட்டா, கண்டிப்பா ரீச் கிடைக்கும்னு நெனச்ச டீம் வந்து ஏன்னா 27ஆம் தேதி அந்த வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்பவாது பார்வதிக்கு வந்து என்ன ரோல்ன்னு சொல்லலைன்னா, கண்டிப்பா வெப் சீரிஸ் வந்து நெனச்ச அளவுக்கு வந்து வியூஸ் போகாது. அது பெருசா பார்க்காம விட்டுருவாங்களோ! ஏன்னா பார்வதிக்கு அது என்ன ரோல்ன்னே தெர்ல. பார்வதி அது இல்லைன்னு நெனைக்கிறேன்டா! அப்படின்னு நெனச்சுட்டு பார்க்காம விட்டுருவாங்களோ! அப்படின்னு நெனச்சேன். ஆஸ் அ டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா, பார்வதி வந்து லலிதா அப்படிங்கிற ஒரு ரோல்ல வந்து அந்த சீரியல்ல வந்து பண்றாங்க. இத எப்படியாவது வெளியிட்டோம்னா, ஏன்னா இன்னொரு 4 ஆர் 5 டேஸ்க்குள்ள வந்து வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. பார்வதி என்ன ரோல்ல ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்களோட ஃபேன்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டோம்னா, கண்டிப்பா பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாமே நிச்சயம் பார்வதிக்காக அந்த வெப் சீரிஸ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. பார்வதி என்ன ரோல்ல பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள நம்ம கொஞ்சம் வெளியிட்டா தான் வந்து கண்டிப்பா டிஆர்பி கிடைக்கும் அப்படின்னு நெனச்ச டீமு, முதல்ல ட்ரெய்லர் வெளியிடும்போது விஜய் சேதுபதிய காட்டுறாங்க, அத காட்டுறாங்க, இத காட்டுறாங்க, எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஆனா பார்வதிய மட்டும் காட்டல. இப்ப ஏன் காட்டுறாங்கன்னா, இன்னும் 4 ஆர் 5 டேஸ்ல நம்ம முதல்ல சொன்ன மாரி கண்டிப்பா ரிலீஸ் ஆக போறதுனால, எப்படியாவது பார்வதிக்கு என்ன ரோல்ன்னு நம்ம தயவு செஞ்சு இப்பயும் சொல்லலைன்னா, டென்ஷன் ஆகி போய் பார்க்காம விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஒரு போஸ்டர வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஆஸ் லலிதா அப்படின்னு அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹோம்லியா அழகா இருக்காங்க. எனக்கு இத பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயம் மீடியா இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாத இந்த சினிமா நட்சத்திரங்கள்ல பார்வதியும் நிச்சயம் ஒரு இடம் பிடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. என்ன ப்ரோ ஒரு இமேஜ பார்த்தோனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எவ்வளோ பெரிய மாடர்ன் கேர்ளு, எவ்வளோ டூரிஸ்ட் கைடா அங்கங்க எல்லா பக்கங்களும் போயிட்டு மாடர்னாவே தெரிஞ்சுட்டு இருந்த பார்வதியோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹோம்லி லுக்கு. சச் அ வில்லேஜ் கேர்ள் வேற லெவல்ல பார்வதி அழகா இருக்காங்க. எனக்கு வந்து இந்த இமேஜ நல்லா கூர்ந்து கவனிக்கும்போது பார்வதிக்கு வந்து மேரேஜ் ஆயிருச்சு. ஒரு பக்காவான ஒரு லீட் ரோல் தான் வந்து இந்த வெப் சீரியல்ஸ்ல வந்து பார்வதிக்கு நிச்சயம் இருக்க போகுது. ஒரு வேள விஜய் சேதுபதியோட ஒய்ஃப் ரோலா இருக்குமா? இல்ல விஜய் சேதுபதிக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு லீட் ரோல் தான் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. பார்வதிய வந்து அந்த இமேஜ்ல பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு. நிச்சயமா மிகப்பெரிய நடிகையா பார்வதி கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமா வலம் வருவாங்க. அவ்வளவு திறமையும் அந்த பெண்கிட்ட இருக்கு. சரி ஓகே மக்களே! இன்னைக்கான அப்டேட் கிடைச்ச உடனே உங்ககிட்ட இத அப்டேட்ட குடுத்துறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்வதி கமருதனுக்குமான அந்த பேரழகான காதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் இல்லாம, வெப் சீரியஸ் முழுக்க முழுக்க பார்வதியோட நடிப்ப நீங்க என்னவா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே!